ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 5 மினிட்ஸ் யூடியூப் தமிழ் சேனல். நாம் இன்று பேசப்போவது ஆரோக்கியத்தை பற்றி. கடந்த வாரம் இறந்த முன்னாள் தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் நமக்கு 2 விஷயங்களை சொல்லாமல் சொல்லி சென்றிருக்கிறார். முதலில் மிகப்பெரிய ஒன்று ஆரோக்கியம். ஆரோக்கியமாக இருந்தால்தான் நீண்ட காலமாக வாழ முடியும் என்ற ஒன்றையும், மற்றொன்று புகழுக்காகவும் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் அலைய வேண்டாம். பணமும் புகழும் பதவியும் இறந்த 3 நாளில் வேறொருவருக்கு சென்று விடுகிறது. எனவே அவையெல்லாம் நிரந்தரம் அல்ல, ஆரோக்கியமான வாழ்வுதான் நிரந்தரம் என்று சொல்லியிருக்கிறார். அதை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். ஆரோக்கியமாக வாழ்வது என்றால் எப்படி என்று இன்றைய காலகட்டத்தில் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஆரோக்கியம் முதலில் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் நாம் தேர்ந்தெடுக்கும் உணவுகள் மிக முக்கியமான கவனமான ஒன்றாக இருக்கிறது. உணவை சிறந்த முறையில் தேர்ந்தெடுக்க வேண்டும். நாம் உண்ணும் உணவு சரியாக இருந்தால் நமது ஆரோக்கியம் கண்டிப்பாக நம் கூட தொடர்ந்து வரும். நமது உணவு எப்படி இருக்க வேண்டும்? இந்த நவீன காலத்தில் உணவுகளில் பல ரசாயனங்கள் கலக்கப்பட்டிருக்கிறது. இதை யாராலும் தவிர்க்க முடியவில்லை. இப்போது வரும் நிறுவனங்கள் அனைத்தும் மனிதன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் யாரும் உணவுப் பொருளை தயாரிக்கவில்லை. இதுதான் வருத்தத்திற்குரிய விஷயம். எல்லா நிறுவனங்களும் உணவுப் பொருளை மனிதன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் தயாரிப்பதில்லை. சில நிறுவனங்கள் விதிவிலக்கு. அனைத்து நிறுவனங்களும் ஒரு நாளைக்கு எவ்வளவு லாபம் ஈட்ட வேண்டும், எவ்வளவு பணத்தை ஈட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் உணவுப் பொருள் மிக மிக ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். இப்போதெல்லாம் எதை வாங்கினாலும் பயமாக இருக்கிறது. ரீஃபைண்ட் ஆயில், அது உண்மையிலேயே எண்ணெய் தானா என்ற சந்தேகம் வருகிறது. இப்போது முட்டை கூட செயற்கையான முட்டை வெளிவந்து கொண்டிருப்பதாக வாட்ஸ்அப்பில் தகவல்கள் வருகிறது. அரிசியை முதற்கொண்டு தொழிற்சாலைகளில் உருவாக்கப்படுவதாக செய்திகள் வருகிறது. நிலத்தில் விளையும் அரிசியை இப்போது தொழிற்சாலையில் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். மிளகாய் பொடி இவ்வளவு சிகப்பாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. வீட்டில் கிராமப்புறங்களில் அரைக்கப்படும் மிளகாய்த்தூள் அவ்வளவு சிகப்பானது அல்ல. ஆனால் இப்போது மக்களை கவர்வதற்காக அவ்வளவு சிவப்பாக இருக்கிறது மிளகாய்த்தூள். அது உண்மையான மிளகாய்த்தூளா என்பது தெரியவில்லை. நாம் உண்ணும் உணவு, எண்ணெய், அரிசி, முட்டை, இவை மிளகாய்த்தூள், இதுபோல் பல வகையானவை. உண்மையிலேயே அவையெல்லாம் உணவுப் பொருள் தானா என்ற சந்தேகம் வந்துவிட்டது. மக்கள் எல்லாம் தான் உண்ணும் உணவை தானே உற்பத்தி செய்யும் நிலைக்கு இந்த உலகம் தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே ஆரோக்கியமாக வாழ வேண்டுமென்றால் உண்ணும் உணவில் மிக சிறந்த உணவுகளை நாம் தேர்ந்தெடுத்து உண்ண வேண்டும். அவற்றை பற்றி நாம் தொடர்ச்சியாக பேசுவோம். தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்கள் உங்களது 5 மினிட்ஸ் யூடியூப் தமிழ் சேனல். நன்றி, வணக்கம்.